ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. என்ன சிஸ்டர் உங்களே காணோம், எங்கே போனீங்க? நிறைய மெசேஜஸ் வருது, உங்களோட வீடியோஸ் இல்லை இந்த கொஞ்ச நாளாக, எங்கே நீங்கன்ற மாதிரி. நான் கொஞ்சம் இந்த ரமலான் கொஞ்சம் பிஸி, அதோடு லீவ் இல்லை, எங்களுக்கு ஒர்க்கில் லீவ் இல்லை. அதோடு எனக்கு இந்த மந்த் எண்டில் 29 எக்ஸாம் இருக்குது. அப்போ இதுகள் எல்லாத்தோடையும் சேர்த்து கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எனக்கு வீடியோஸ் போட டைம் கிடைக்கல. இது தான் உண்மையான சிச்சுவேஷன், ரியல் சிச்சுவேஷன். அதை விட்டு எந்த இதுவும் நான் டிக்டாக்ல வீடியோ போடவோ, யூடியூப்பில் வீடியோ போடவோ, ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணவோ எனக்கு டைம் கிடைக்கலன்றது தான் காரணம். அப்போ இன்றைக்கி ஈதுடைய நாள், நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஈதுடைய நாளில் உங்களோட குடும்பத்தோட நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய இந்த ஈதுடைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாக வேணும். இந்தியிலிருந்து உங்களுக்கு வர்ற நாட்கள், எதிர்வரும் நாட்கள், அடுத்த ரமலான் வரைக்கும் உரிய நாட்கள் எல்லாம் சந்தோஷமான நாட்களாக அமைய வேணும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், தடங்கல்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதுகள் எல்லாம் தாண்டி போகிறது தான் வாழ்க்கைன்றதை உணர்ந்து நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ வேணும் என்றது தான் என்னுடைய இந்த பெருநாள், நோன்பு பெருநாளுடைய வாழ்த்தாக உங்களுக்கு அமையும். அதோடு நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிந்தனை செய்ய, கேவலப்படுத்த, கேலி செய்ய, அடுத்த மனுஷரை கேலி செய்ய, கேவலப்படுத்த, நிந்தனை செய்ய எல்லாராலையும் ஏலும். ஆனால் அடுத்த மனுஷனை பாராட்டுறதுக்கு வேண்டியது யாருக்குன்னு சொன்னால், நல்ல மனசு உள்ள, நல்ல உள்ளம் உள்ள, நல்ல ஒரு மனிதனால் மட்டும்தான் இன்னொரு மனுஷனை பாராட்ட புகழ ஏலும். ஏன்னு சொன்னால், பாராட்டுதல் புகழ்தல்ன்றது எல்லா மனுஷராலையும் செய்ய வேண்டிய ஒரு வேலை இல்லை. அதுக்கு ஒரு சிறந்த மனிதராக இருக்கணும், சிறந்த உள்ள முடியவராக இருக்கணும். அப்படியானவங்கள்கிட்ட தான் நல்ல வார்த்தைகள், நல்ல புகழ்ச்சி போன்றவை அவங்களோட வார்த்தைகளில் வாயிலிருந்து தான் வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உணர்ந்து, உங்களை யாரும் டிமோட்டிவேட் பண்ணினா, உங்களை யாரும் கேவலப்படுத்தினா, இன்றைக்கி நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த பெருநாளுடைய நாளை நினச்சிக்கோங்க, இதுக்கு போகிற அந்த மாதிரி ஆக்களுக்கு உங்களோட பொறுமதியான வார்த்தைகளை செலவழிச்சுக்கோ நிற்கிறல்லண்டு. அதாவது யாருக்கு பதில் கொடுக்கணுன்றது கூட ஒரு வேர்த் இருக்கு. அதாவது நாங்கள் எங்களோட பொறுமதியான வார்த்தைகளை கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட பாவிச்சோம்னு சொன்னால் அந்த வார்த்தைகளுக்குள்ள பொறுமதி இல்லாமல் பெய்த்திடும். அதனால் அந்த மாதிரி ஆக்கள முன்னுக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் பெட்டர். அதோட நீங்கள் உங்களோட பொறுமதியான வார்த்தைகளை பொறுமதியானவங்களுக்காக மட்டும் செலவழிங்க. உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாளைக்கு வெற்றி பெறும் என்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். அதோடு என்னுடைய டிக்டாக் ஃபாலோவர்ஸ் என்ன யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கொண்டா நல்லா இருக்கும். நிறைய வீடியோஸ் நான் இதுக்கு புறவு அப்லோட் பண்ணிக்கிறது உளவியல் ரீதியான நிறைய கதைகள், அதாவது இலங்கையில் பிரபலமான உளவியலாளர்கள்கிட்ட போன கேஸுக்கு போன அந்த கேஸ் ஸ்டடீஸை நான் உங்களுக்கு முன்வைக்க போகிறேன் கதையாக. அப்போ அந்த கதைகள்லேருந்து எங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு, நிறைய அவேர்னஸ் வீடியோ தான் நான் போட வைக்கிறேன். அதாவது அந்த மாதிரி உளவியல் கதைகள்லேருந்து, அந்த மாதிரி கேசஸ்லேருந்து எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அதனால் யூடியூப்பை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் ஃபுல் ஸ்டோரியும் சொல்லாமல் ஸ்டோரிக்குரிய விஷயத்தை ஷார்ட்டாக அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டோரியை ஃபுல்லாக யூடியூப்பில் போடுவோம்ன்ற ஐடியாவில் தான் இருக்கிறேன். என்னுடைய இந்த பயணம் நல்ல முறையில் போகிறதுக்கும் நான் இந்த நாளில் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கொள்கிறேன். அதோட என்னுடைய ஃபாலோவர்ஸ் நீங்களும் எனக்காக, என் குடும்பத்துக்காக, எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நானும் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து மனிதர்களும், முஸ்லீம்கள் அண்ட் இல்லை, அனைத்து மனிதர்களும் சாந்தியுடன், சமாதானத்துடன், நிம்மதியாக, அவரவர் குடும்பத்துடன் நிம்மதியாக அவங்க வாழ்கிறதுக்கான ஏற்பாட்டை இறைவன் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் இன்றைய இறைவன் சந்தோஷமாக இருக்கிற நாள் இந்த திருநாள், பெருநாள் என்றது இறைவனுடைய சந்தோஷமான ஒரு நாள். இந்த நாளில் நான் இறைவன் கிட்ட கேட்டுக்கொள்வது, உலக மக்கள் யாவரும் முன்னால் படைக்கப்பட்டவர்கள் தான், நீதான் எல்லாத்தையும் காப்பவன். இறைவன் என்ற பெயர் பல பெயர்களை கொண்டு உன்னை எல்லாரும் அழைத்தாலும், பல முறைகளில் உன்னை எல்லோரும் வணங்கினாலும், நீதான் இறைவன், நீதான் எல்லாரையும் காப்பவன், நீதான் மகாசக்தி. அதனால் நீ எல்லாரையும் காப்பாற்றி எல்லாருக்கும் நல்லது செய் என்றது தான் நான் இறைவன்கிட்ட இன்றைக்கு இறைஞ்சி கேட்கிறேன்.
கொள்கிறேன். சரி, அதனால் எல்லா சகோதரர்களும் உண்மையாக மதபேதம் இந்த பேதங்கள் இல்லாமல் இப்போ கூட குவைட்டில் இன்றைக்கும் அலாம் சத்தம் கேட்டுச்சு, மிசைல் போகிற சத்தம் கேட்டுச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னுக்கு கூட அது கேட்டுச்சு. அப்போ அந்த நேரத்தில் நான் நினச்சது கூட உண்மையாக இந்த யுத்தங்கள் பல வாழ்ந்து முடிஞ்ச அந்த சும்மா உதாரணத்துக்கு சொல்ல ஒரு நாட்டு தலைவர்கள் இருக்கிறாங்க தானே, அதிகார ஆசை அவங்க அவங்களோட வயசு வாழ்ந்து முடிஞ்ச வயசு. சில நாட்டில் இருக்கிற அதிகார பிசாசிகள், அதிகார ஆசை பிடிச்ச பிசாசிகளுக்கு வாழ்ந்து வயசு பெய்த்து சாகிற வயசு. இன்னமுமே இந்த உலகத்துக்கு வாழ்ந்து முடியாத பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற சின்ன பிஞ்சு பிள்ளைகள், எதுவுமே அறியாத பச்சிலம் பாலகன்கள் பல பேர் இந்த யுத்தங்களால் கொல்லப்படுறாங்க. அதனால் நாங்கள் எல்லாரும் பிரார்த்திப்போம், இந்த யுத்தங்கள் இந்த உலகத்துக்கு தேவையில்லை. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, யுத்தங்களை செய்கிறது உண்மையாக பெரிய அநியாயம். அது என்ன காரணத்துக்காக, என்ன அரசியல் காரணமோ மத காரணமோ என்ன காரணத்துக்காக இந்த உலகத்தில் யுத்தம் செய்யப்படுதோ, யுத்தம்ன்றதே ஒரு அநியாயம் தான். அதனால் நாங்கள் பிரார்த்திப்போம், யுத்தங்கள் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் சாதாரண ஒரு மிசைல் சவுண்டு கேட்கக்குள்ளே மனசுக்கு ஒரு பயம் வர நேரம், அந்த மிசைல் உள்ளூர் இடத்துல உள்ளவங்களோட நிலைமையை நான் அதைத்தான் யோசித்தேன். உண்மையாக வானத்தில் கேட்குற சத்தத்துக்கே நாங்கள் இவ்வளோ பயப்படுறோமே, அப்போ அது படுற இடத்துல இருக்கிற பிள்ளைகள், பொம்பளைகள், ஆம்பளைகள், மனிதர்கள் என்ன மாதிரி பாடுபடுவாங்க. அவங்க என்ன ஜாதி ஆகிக்கட்டும், மதம் ஆகிக்கட்டும், என்ன ஆக்களாக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அவங்களும் வாழணும் என்று ஆசைப்படுற மனுஷர்கள் தானே. யாருமே ஆசைப்படுறது என்னது, யாருமே இன்னொரு நாளைக்கு கூட வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்களே ஒழிய நான் இன்றைக்கி செத்து போய் திறனும் யாரும் ஆசைப்படுறல. அதனால் நிம்மதியான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கட்டும் என்று இந்த நல்ல நாளில் எல்லாரும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அப்போ வீவர்ஸ் என்னை யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உளவியல் ரீதியான நிறைய விஷயங்கள் நான் சொல்ல இருக்கிறேன். உண்மையாக வாழ்க்கைக்கு பிரயோசனமாக இருக்கும். நிறைய கதைகள் இருக்கி, எல்லாம் கதைக்கிறதுக்கு நேரம் தான் இல்லை. உண்மையாக எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள், நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள்.